ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம செகண்ட் சான்ஸோட ஆல்பம் சாங்கோட ரிலீஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பாட்டில் வந்து நம்மளோட பாட்டு பாடி சூப்பராக பாடின ஜிவி பிரகாஷ் அப்புறம் நரேஷ் ஐயர், ரொம்ப ஃபேமஸான சிங்கர்ஸ். அவங்க இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரக்ஷிதா சுரேஷ், அவங்களும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க ஃபீமேல் லீட் சிங்கரில். இந்த பாட்டோட லிரிக்ஸ் யார் எழுதுனானா வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டில் யார் ஹீரோனா மகேஷ் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அதோட நம்மளோட ஃபீமேல் ஆக்ட்ரஸ் யாருன்னா அம்மு அபிராமி வந்து அசுரன், அந்த மாதிரி பல படங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அம்மு அபிராமி வந்து அசுரன் படம், அந்த மாதிரி பல விதமான படத்தில் வந்து ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இதில் படத்தோட ஹீரோ யாருன்னா மகேஷ். இவர் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்திருக்கப்படுகிறது. ஏன்னா அதில் வந்து இந்த பாட்டில் வந்த ஹூக் ஸ்டெப் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ மார்னிங் வந்து சூப்பராக நடந்தது இதோட ஆடியோ லான்ச் வந்து. என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கோரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர், தேங்க்யூ. தெரியாம வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க பார்த்தேன், இங்க பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்ல இது நம்ம சொல்லிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்துல இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகல. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பரா இருந்தது, உங்க ஐடியா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க இதை படமாவே பண்ணலாம். வைரமுத்து சார், இந்த சாங் இவ்வளோ அழகா வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஸ்ரீபி வந்து கூட்டிட்டு போயிட்டு மாதிரி சொல்றாரு, வைரமுத்து சார் லிரிக்ஸ் பண்ணலாம். என்னங்க பேசுறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மகேஷ் அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாமா, வீட்டுக்கு போய் அடி வாங்கி பார்க்கலாமா எனக்கு தெரியல. ஆனால் வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஆக்சுவலி கேட்டேன். பட் ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி தான் சொல்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதில் பர்ஃபெக்டாக கேட்டு இந்த சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தாலுமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இன்வைட்ஸ், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டு அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா எல்லாருமே